ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் தமிழ் 6th-லேருந்து 12th வரைக்கும் சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு ரிவிஷன் வீடியோ மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு என்னும் குரட்பாவல் அமைய பெற்றுள்ள அணி யாது? விடை எடுத்துக்காட்டு ஓமை அணி. இந்த மாதிரி குரல் கொடுத்து மேக்ஸிமம் அணி கேட்பாங்க. ஃபுல் குரலையும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு லைன் மட்டும் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ குரல் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் உண்டாவது எது? விடை தீமை. இந்த மாதிரியும் கேட்பாங்க. குரல்லேருந்து மீனிங் நல்லா புரிஞ்சு படித்தா தான் ரொம்ப நல்லது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? மாடுன செல்வம். இந்த மாதிரி அறிஞர் பொருள் பற்றியும் கேட்பாங்க. ஸோ மீனிங்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். மடியின்மை அதிகாரத்தின் பொருள் யாது? மடின சோம்பல். ஸோ சோம்பலின்மை. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் எதனை துன்பமாக கருத வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சோம்பலை துன்பமாக கருத வேண்டும். சோம்பல் இல்லைனாலே ஒருத்தன் முன்னேறினா நல்லா முன்னேறுவான், அவனோட குடியும் முன்னேறும். ஸோ இங்கே சோம்பல் தான் ஒரு துன்பமாக நினச்சி அதை தவிர்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மீனிங் தான் இது. நெக்ஸ்ட்டு, இலக்கணம் குறிப்பு தருக. வீடு. வீடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொல்பெயர். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல்நிலை தொழில்பெயர் பயின்று வராத தொடரினை தேர்ந்தெடுக. இது ஆன்சர் டி. எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதா முதல்நிலை தொழில்பெயர் வராத தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியானவை? இதில் எத்தனை இணைகள் சரியாக இருக்குது அப்படின்னா 2 இணைகள் சரியாக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கார்ட்டூன் ஓவியப்படம், சிந்தட்டிக்ஸ் கலகியல், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு, ப்ரஷ் தூரிகை. இதில் தவறானது கார்ட்டூன் அப்படிங்கிறது தான் தவறான விடை. ஏன்னா கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒரு கருத்துரு படம். ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இந்நூலகம் கிபி 1212 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. கரெக்ட். இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப்படிகளும் உள்ளன. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகள் பற்றிய சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கே கேட்டிருக்கிறது தவறான கூற்று அப்படிங்கிறது தான். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டது. வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டிட அமைப்பு உள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கமாகும். இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளத்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இப்பல்கலைக்கழகமானது சித்த மருத்துவ துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் தொண்டு செய்து வருகிறது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்ததில் எல்லாமே சரியான கூற்று. ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th, தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? விடை கன்னிமரா நூலகம். அதாவது தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவர் கோட்டத்தில் அமைய பெற்றுள்ள தேரின் மொத்த அடி எவ்வளவு? ஆன்சர் இஸ் பி 128 அடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14வது கொஸ்டின், உலக தமிழ் சங்கம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? விடை நம்மளுக்கு தெரியும், மதுரை. ஆன்சர் இஸ் ஏ மதுரை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எது? விடை ஏ பூம்புகார்.
பூம்புகார் அரேபிய கலை நுணுக்கங்களுடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? விடை ராஜா ரவிவர்மா. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா இதழில் பாரதியார் தான் கருத்து படங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். கருத்து படங்கள் மற்றொரு வடிவமே பஜார் பெயிண்டிங். யானை தந்தங்கள் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் கேரளா மாநிலத்தில் காண முடியும். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் எதெல்லாம் சரியான கூற்று நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா தவறான கூற்றா சரியான கூற்றாங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓவியம் என்னும் பொருள் வரா சொல்லை தேர்ந்தெடுக. பட்டிகை செய்தி, ஓவியம், படம், பாடம், சித்திர அம்பலம் அப்படின்னு இருக்கும். சித்திர அம்பலம் அப்படிங்கிறது தான் ஓவியம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வராதது. தவறான கூற்றினை தேர்ந்தெடுக. சீவசிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்ட அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. குகை ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டு ஓவியங்களாக இருக்கும். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு குகை ஓவியங்களை வண்ணம் தீட்டினர். ஓலைச்சுவடிகளின் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரைவார்கள். துணி ஓவியங்கள் கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். ஆன்சர் இஸ் டி. இதுதான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர். இச்செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ பரிபாடல் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட். தேனரசன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார். மண் வாசனை, சிவப்பு ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இதில் கொஸ்டின் எல்லாம் பாருங்கள், சரியான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. இதில் சரியான கூற்று அப்படின்னா 21க்கு ஆன்சரு பி ஆப்ஷன் கரெக்ட். 1, 2 மற்றும் 4 மட்டுமே கரெக்டான ஆன்சர். 3வது கூற்று தவறு. 22வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுக்குள் கருத்தில் கொள்க. ஒரே பாடலில் 2 பொருள் தரும்படி பாடப்படுவது ரெட்டர மொழிதல் ஆகும். ரெட்டர மொழிதலை ஸ்லேடை என்று அழைப்பர். மேற்கண்ட கூற்றுக்கள் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2. ரெண்டு கூற்றுமே சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலமிகு புலவர் இயற்றிய நூல்களுள் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக. 23வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிறது தான் தவறான விடை. இன்னும் சரஸ்வதி அந்தாதி கம்பர் யார் எழுதியிருப்பார் அப்படின்னா கம்பர் சரஸ்வதி அந்தாதி எழுதியிருப்பார். இவர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பழமொழி 400 பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. இந்நூலின் ஆசிரியர் மூன்றரையனார். கரெக்ட். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்ட். இந்நூலில் 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றதால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கூற்றுமே கரெக்ட். அதனால் ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றாகும் உண்டிலோ இல் இப்பழமொழி பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஒன்றுள்ளாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீருலையில் அப்படிங்கிறது நீர் ப்ளஸ் உலையில் அப்படின்னு இருக்கணும். ஸோ இது சரியாக பிரியலை. கோட்டு ஓவியம்
கோட்டு ப்ளஸ் ஓவியம் கொடுத்துருக்காங்க. கோடு ப்ளஸ் ஓவியம் தான் வரணும். இது வந்து கோட்டு ப்ளஸ் ஓவியம்னால இதுவும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு தப்பு, இது தப்பு. செப்பேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செப்பு ப்ளஸ் ஏடுன்னு இருக்கணும், இதுவும் தப்பு. இன்புருகு, இன்பு ப்ளஸ் உருகு. ஸோ இது கரெக்ட். ஆன்சர் இஸ் டி. 26க்கு வந்து ஆன்சர் டி. நாட்டுப்புற பாடல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலில் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்று வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். இதில் சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 27க்கு ஆன்சர் டி. எல்லாமே கரெக்டு தான். ஓகே.